ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம புதுவித டிஃபன் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரை முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கோங்க. இதை நீங்கள் துருவியோ கட் பண்ணியோ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் அதை கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி 1.5 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கணும். ஸோ ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் நம்ம திக்காகவே எடுத்துக்கலாம். ஆனால் 1.5 டம்ளர் அளவுக்கு இப்போ நான் தேங்காய் பால் எடுத்துட்டேங்க. 1.5 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 கப் அளவு இடியாப்ப மாவு எடுத்துக்கோங்க. ஸோ 2 முட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம 2 முட்டையும் உடச்சி ஊற்றிடலாம். ஸோ இப்போ நம்ம 2 முட்டையும் இதில் உடச்சி ஊற்றிட்டோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி கிண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இதை அப்படியே கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நல்லா அரைச்சிட்டோம். பாருங்கள், கரெக்டாக எனக்கு வந்திருக்குதுங்க. ரொம்பவும் தண்ணி இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ ஓரளவு உங்களுக்கு தண்ணி கூடுதலாச்சு, தேங்காய் பால் நிறைய ஊற்றிட்டீங்க அப்படின்னா கொஞ்சமாக அரிசி மாவு திருப்பி சேர்த்து அதை பிளெண்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம மாவை எல்லாமே ஒரு பவுலில் ஊற்றிட்டோங்க. அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எண்ணெய் நமக்கு கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கடுகு உளுந்து எதுவுமே போட தேவையில்லை. ஸோ நம்ம பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் நமக்கு கொஞ்சம் காரத்துக்காக நம்ம இதை ஆட் பண்ணுறோம். ஸோ அதோட நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் நல்லா வதக்கிக்குங்க. ஸோ ரொம்ப போட்டு நம்ம கருக விடக்கூடாது. ஜஸ்ட்டு நமக்கு இது கொஞ்சம் பொன்னிறமாக வந்துச்சுன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இப்போ நமக்கு இது நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பச்சை மிளகாய் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிட்டோம். வதக்கினதை இதில் சேர்த்துருங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதில் போட்டு நீங்கள் கடுகு உளுந்து கருவேப்பிலை எதுவுமே தேவையில்லை. இதுக்கு நமக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டுமே போதும். இப்போ இதில் கொஞ்சம் போல் மல்லி இலையை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மல்லி இலை தான் ரொம்ப அதோட வாசமும் அது நல்லாயிருக்குங்க. ஸோ கருவேப்பிலைக்கு பதிலாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எதுவுமே இல்லாட்டினா கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை என்ன பண்ணுறீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஸோ நமக்கு ஊற்றுறதுக்கு கரெக்டான பக்குவம் இந்த அளவுக்கு தாங்க கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. அப்படி இருந்தால் மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது இன்ஸ்டண்ட்டாகவே ஊற்றலாம், இல்லைன்னா நீங்கள் சாப்பிடும்போது கூட இதை ஊற்றலாங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தவா ஒன்று வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஸோ நான்ஸ்டிக்னால நமக்கு எண்ணெய் அதிகமாக தேவை கிடையாது. ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இது என்ன பண்ணுறீங்க, ஃபுல்லாக அப்படி தொடச்சிடுங்க. கல் நமக்கு கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு இந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம கொஞ்சம் கனமாக அடை தான் ஊற்ற போகிறோம். ஸோ நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து லைட்டாக போட்டு தோசை மாதிரி நம்ம ரொம்ப பரப்பக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறீங்க, மேலாப்போ நான் நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லெண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மேலே இப்படி ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே என்ன பண்ணுறீங்க, ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு நல்லா குக்காகி வரும். கொஞ்சம் தடிமனாக ஊற்றிருக்கனால. பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு 2 நிமிஷம் ஆன பிறகு இதை என்ன பண்ணலாம், கொஞ்சம் அப்படியே எடுத்து திருப்பி போட்டுருங்க. ஸோ இப்போ இது நமக்கு ஃபுல்லாகவே குக் ஆகிடுச்சு. திருப்பி போட்ட பிறகு 1 நிமிஷம் இருந்தால் போதும். ஸோ நம்ம திருப்பி போட்டு இது 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க.
பாருங்கள் இப்போ நமக்கு நல்லா குக் ஆயிருச்சு. ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள் சூப்பரான அதுவும் புதுவித ஸ்டைலில் நமக்கு வந்து புதுவிதமாக எனக்கு இட்லி தோசை அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் பால் வச்சு ஒரு கப் அரிசி மாவு வச்சு சூப்பரான ஒரு அடையை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இதுக்கு வந்து கார சட்னி ரொம்பவும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.